A solution of 8% boric acid is to be diluted by adding a 2% boric acid solution to it. The resulting mixture is to be more than 4% but less than 6% boric acid. ஒரு 8% boric acid solutionல 2% boric acid solution add பண்ணி dilute பண்றாங்க. ஓகே, அப்போ பண்ணும்போது ரிசல்ட்டிங் சொல்யூஷனு greater than 4% ஆகும் less than 6% boric acid இருக்கிற மாதிரி கிடைக்கணும். If we have 640 liters of the 8% solution, how many liters of 2% solution will have to be added? அப்போ 640 liters existing solution இருக்கு, அதில் 2% solution add பண்ணணும். அப்போ எவ்வளோ லிட்டர்ஸாக நமக்கு ஃபைனலில் கிடைக்கும்? how many liters of 2% solution will have to be added? இந்த 2% solution எவ்வளோ லிட்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 640 லிட்டர்ஸ்ன்றது எக்ஸிஸ்டிங் போரிக் ஆசிட் சொல்யூஷன். ஓகே, இப்போ எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் 2% போரிக் ஆசிட் சொல்யூஷன் எடுத்துக்க போகிறோம். லெட் எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் போரிக் ஆசிட் சொல்யூஷன் is to be added. Okay, அப்போ resulting solution எவ்வளோ? 640 liters plus x liters. So resulting solution 640 plus x liters. Okay, ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நமக்கு அந்த போரிக் ஆசிட் எத்தனை பர்சன்ட் இருக்கணும் அப்படின்னு இருக்கு? more than 4% but less than 6% அப்படின்னு நமக்கு கிடைக்கணும். அதை ஒரு இன்இக்வாலிட்டியாக இப்போ மேக் பண்ணணும். எப்படி? எக்ஸிஸ்டிங்காக 640 லிட்டர்ஸ் ஆஃப் 8% சொல்யூஷன் இருக்குது. அப்போது 8% ஆஃப் 640 லிட்டர்ஸ், அது கூட எக்ஸ் லிட்டர்ஸ் ஆட் பண்ணுறோம். எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் 2% சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம். ஸோ 2% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரிசல்ட்டிங் சொல்யூஷன் எப்படி இருக்குது? கிரேட்டர் தென் 4%. அப்போது கிரேட்டர் தேன் 4% ஆஃப் ரிசல்ட்டிங் சொல்யூஷன் எத்தனை லிட்டர்? 640 plus x லிட்டர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த இன்இக்வாலிட்டி எப்படி வந்ததுன்னு தெரியுதா? அடுத்த இன்இக்வாலிட்டி இதே தான், பட் லெஸ் தென் 6%. ஓகே, 8% ஆஃப் 640 plus 2% ஆஃப் x இஸ் லெஸ் தேன் 6% ஆஃப் 640 plus x. ஓகே, ஸோ இந்த ஈக்குவாலிட்டியை 1ன்னு வச்சுக்கலாம், இந்த இன்இக்வாலிட்டியை 2ன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் ஒன் 8% ஆஃப் 640 ப்ளஸ் 2% ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 4% ஆஃப் 640 ப்ளஸ் எக்ஸ். இதுதான் ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டி. இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 8/100. 8/100 into 640 plus 2/100 into x greater than 4/100 into 640 plus x. ஓகேவா? இப்போ ரெண்டு பக்கமும் ஹண்ட்ரட்ஸு காமனாக இருக்குது, அதனால் அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 8 into 640 plus 2x greater than 4 into 640 plus 4 plus x. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இதை மல்டிப்ளை பண்ணால் plus 2x greater than 2 plus 4x. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி சால்வ் பண்ணணும். ஸோ 240 minus 2560 greater than 4x minus 2x. ஓகே, இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் greater than 2x. 2560 by 2 greater than x. அப்போனா 1280 is greater than xன்னு கிடைக்குது. ஸோ இது ஒரு சொல்யூஷன். இப்போ செகண்ட் இன்இக்வாலிட்டியை எடுக்கணும். செகண்ட் இன்இக்வாலிட்டி என்னது? 8% ஆஃப் 640 ப்ளஸ் 2% x லெஸ் தென் 6%. 8% ஆஃப் 640 ப்ளஸ் 2% ஆஃப் x is less than 6% ஆஃப் 640 ப்ளஸ் x. இதுதான் செகண்ட் இன்இக்வாலிட்டி. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். அப்போ 8/100 into 640 plus 2/100 into x less than 6/100 into 640 plus xன்னு வரும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ 100 is common.
for both the sides. இப்போ 100 cancel ஆகிடும். ஸோ 8 into 640 plus 2x less than 6 into 640 plus x. ஸோ இது ப்ரீவியஸ் டேர்மில் இருக்கிற அதே ஆன்சர் தான் 5120 வரும் ப்ளஸ் 2x. இதை மல்டிப்ளை பண்ணால் ஓகே 6x. எக்ஸ் டேர்ம்ஸையும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸையும் தனியாக மூவ் பண்ணலாம். அப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே லெஸ் தேன் 4x, இங்கே சப்ராக்ட் பண்ணால் less than x. கேன்சல் பண்ணலாம். 3 4s are 12, 2 4s are 8. ஓகே, ஸோ 320 less than xன்னு வருது. இங்கே இது ஃபஸ்ட், இது தேர்ட் ஒன், இது ஃபோர்த் இன்இக்வாலிட்டின்னு வச்சுக்கலாம். இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த்தை கம்பைன் பண்ணுவோம். ஃப்ரம் 3 and 4 அப்போ கம்பைன் பண்ணால் 320 less than x less than 1280 அப்படின்னு வருது. ஸோ இதுதான் 2% போரிக் ஆசிட் சொல்யூஷனோட ரேஞ்ச். இவ்வளோ சொல்யூஷன் ஆட் பண்ணாதான் நமக்கு greater than 4% அண்ட் less than 6% போரிக் ஆசிட் இருக்கிற சொல்யூஷன் கிடைக்கும்.